வணக்கம் ரவி. அதாவது மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் பாரதி நகர்ங்கிற பகுதியைச் சேர்ந்த சந்திரா, தருண் பாண்டியன், அசோக் குமார், அன்னக்கிளி, லட்சுமி, தனலட்சுமி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் டெம்போ டிராவலர் அந்த டூரிஸ்ட் வேன்ல வந்து மதுரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் கீழேயரால் அருகே உள்ள அந்த அந்த எப்போது வந்தான் சோழசாமி கோயில்ல வந்து சித்திரை திருவிழாவிற்காக சென்று கொண்டிருந்துள்ளனர். அப்போது அந்த வேனை வந்து ஆரோக்கிய ஆண்டனி அப்படிங்கிற ஒரு வயது 20 அவர் தான் வந்து வேனை ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில எட்டயபுரம் அடுத்த கீழேயரால் தேசிய நெடுஞ்சாலையில உள்ள டெம்போ டிராவலர், அந்த தேசிய நெடுஞ்சாலையில டெம்போ டிராவலர் வந்து உடைய அந்த பின் டயரை வெடிச்சிருக்கு. அந்த வெடிப்பின் காரணமா வேன் வந்து டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த நடுவில் இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்ல மோதி தலைக்குப்புறா அது வந்து ரோட்ல வந்து பயங்கரமா தலைக்குப்புறா கவிழ்ந்திருக்குது. இதுல வந்து வேனில் பயணம் செய்த அந்த 13 பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவங்கள வந்து உடனே அந்த பகுதியில் உள்ளவங்க மீட்டு அவங்கள அருகில் உள்ள அந்த எட்டயபுரம் காவல் நிலைய எல்லைக்கும் தகவல் கொடுத்துட்டு எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு, அதாவது அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சாலையில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான டெம்போ டூரிஸ்ட் வேன்ல வந்து அந்த டூரிஸ்ட் வேன் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன காட்சியும் அருகில் உள்ள கடைகள்ல வந்து பதிவாகியிருந்தது. அந்த காட்சிகளும் வந்து இப்போது வெளியாகி உள்ளது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஏற்பட்ட விபத்தின் காரணமா அந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டு அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலையும் காவலர்கள் அதை வந்து சரி செய்து உள்ளார்கள். நடு ரோட்ல அந்த ஒரு வேன் வந்து தலைப்புறம் கவிழ்ந்த விபத்தானது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவி.